வள்ளி 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 வள்ளியின் கதை. எப்படியோ முருகனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு. சரி, வீட்டுக்கு போய் அவனுக்கிட்ட ஃபோனில் பேசிடலாம். தெரிஞ்சு விசாரிக்கலைன்னா தப்பாயிடும். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சரி, நம்மளுக்கு என்ன, நாம் போவோம். இவங்க அர்ஜுன் தானே? அர்ஜுன், என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, உங்க பேர் தானே அர்ஜுன்? உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? என்ன மறந்துட்டீங்களா? நம்ம ஒன்னா தானே படித்தோம். என் பேர் வெண்ணிலா. அட, ரெட்ட ஜட வெண்ணிலா, இப்போதான் ஞாபகம் வருது. சாரிம்மா. என்ன பண்றது, நாங்க அப்படியே கூப்பிட்டு பழகிட்டோம். சரி சரி, பரவாயில்ல. ஆமா, என்ன இந்த பக்கம்? நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ இங்க என்ன பண்ற? நானும் என் ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணிட்டு வந்தேன். நடக்கிறது கஷ்டமா இருக்குன்னு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு உட்காந்துட்டு இருக்கேன். ஓ, சரி 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 வெண்ணிலா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் இந்த ஊருக்கே வந்தேன். ஓ, சரி சரி, அப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். ஐயையோ, கூப்பிட்டதே சந்தோஷம். இல்லை, அம்மா வீட்டில் தனியாக இருப்பாங்க, அதனால் நான் போகிறேன். நெக்ஸ்ட் டைம் எப்போ நான் மீட் பண்ணலாம். பாய். முடியவே முடியாது. ஜஸ்ட் 5 minutes டிஸ்டன்ஸில் தான் எங்கள் வீடு இருக்கு. ப்ளீஸ் வாங்கவே ப்ளீஸ். இல்லைம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அம்மா வீட்டில் தனியாக இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க ப்ளீஸ். நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, வா போவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்கூலில் எனக்கு இவங்க மேலே தான் ரொம்ப க்ரஷ் இருந்துச்சு. இவங்க மனசில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருன்னா இருந்திருந்தா இப்படி தனியாவா போயிட்டுருப்பாங்க? சரி, எப்படின்னா இவங்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி நம்மளை இவங்க லவ் பண்ண வச்சிடணும். என்ன அப்படி நின்னுட்ட? போலாம் வா. ஓ, சரி, வாங்க வாங்க போகலாம். என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரமான்ட்டு எப்போ போனவ இன்னுமே வரல. வரட்டும், இன்னைக்கு அவளை வச்சுக்கிறேன். வந்துட்டான்னு நினைக்கிறேன். அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாரும்மா? யார் இவங்க? எனக்கு தெரியலையே. அம்மா, என்னோட ஃப்ரெண்ட், என் ஸ்கூலில் படித்தாங்களே. நீங்கள் கூட சாப்பாடு கொடுக்க வரும்போது பார்த்து பேசுவீங்களே. ஓ, அந்த பையனா பண்ணி? மன்னிச்சிருப்பா, மறந்துட்டப்பா. ஐயோ, எதுக்காண்டி மணிப்பெல்லாம் கேட்டின்னு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி. சரிப்பா, நின்றுட்டே இருக்க, இந்த உட்காருவாப்பா. சரி ஆண்டி. அம்மா, நின்றுட்டே இருக்கீங்க, எதனா எடுத்துட்டு வாங்கம்மா. காஃபி ஜூஸ் எதனா எடுத்துட்டு வாங்க. ஐயோ வெண்ணிலா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அட, நீங்க வேற சும்மா இருங்க தம்பி. எப்பயுமே வராதவங்க வந்திருக்கீங்க. ஒரு 2 நிமிஷம் தம்பி, இதை நான் உடனே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா இது, எப்படி வந்து மாட்டிக்கணுமே? ஸ்கூல்ல இருக்கும் போதே அப்படி டார்ச்சர் கொடுப்பான் நம்மள. ஷோ ஷோ. ஒளி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னம்மா திடீர்னு சந்தோஷமா இருக்குன்றீங்க? என்ன ஆச்சுமா? அது இல்லைம்மா, உங்கள் ஓனர் வந்து பொண்ணு கேட்டுட்டு போனப்ப இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. என்னடா பொண்ணு வேலைக்கு போகிற இடம், இவங்க இப்படி கேட்டிருக்காங்க, வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு. ஆனால் உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுக்கப்புறம் அவங்க பேசினாங்க பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுமா. அவங்க எவ்வளோ யதார்த்தமாக இருக்காங்க பாரு. அதுதான் நான் எங்கள் பாஸை பற்றி உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் தான் பயந்துட்டே இருந்தீங்க. ஆமாம்மா, அதுவும் இல்லாமல் அவங்க அந்த அம்மா வந்து பண்ணாங்க பாரு, உனக்கு பூ வச்சு விடுறது. அப்புறம் அந்த ஐயா வந்து என் மருமகன்னு உரிமை எடுத்து பேசுகிறதும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஆம்பளை துணை இல்லைன்றது அவங்க அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கின்னு, நானே எல்லா செலவு பண்ணிக்கிறோம், ஓடி ஆடுற வேலையெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுமா. ஆமாம்மா, எங்கள் பாஸ் அப்படிதான். ஒருத்தர்கிட்ட
அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு அவங்க வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னையே இவங்க அவங்களுக்கு தேவையானது பண்ணிடுவாங்க. ஆமாம்மா, என்னோட இத்தனை வயசுல இந்த மாதிரியான ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லைம்மா. சரிம்மா, இப்போ நாம் வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு போனோம். நீங்கள் கிளம்பி ரெடி ஆகுறீங்களா? என்னம்மா, ஏதாவது நகை எடுக்கிறியா உனக்கு? ஆமாம்மா, நகை தான் எடுக்க போகிறேன். ஆனால் எனக்கு இல்லை, உங்களுக்கு. சும்மா இருமா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த காசு இருக்கிறதெல்லாம் நான் எப்படிடா கல்யாணம் பண்ணி முடிப்பேன்ற கவலையில் இருக்கேன். எனக்கு எதுக்கு? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். அம்மா, சும்மா கிளம்பி வரீங்களா இல்லையா? எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டே தான் இருப்பீங்களா நீங்கள்? நான் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டை போல் எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையானது நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் இப்போ கிளம்பி வரீங்களா இல்லையா? சரிம்மா சரிம்மா, கோவப்படாத. இதோ நான் கிளம்பி வரையிறே. அப்படி வாங்க வலிக்கு. இதுங்க போய் எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு வயசான ஒருத்தி வீட்டில் இருக்காளே, போவோம், என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ ஒன்றும் அக்கறை இல்லை. இதுங்க பாட்டுக்கு போகுதுங்க, இதுக்கு பாட்டுக்கு வருதுங்க. இதென்னா வீடா சத்திரமா? வரட்டும், ரெண்டுல ஒரு முடிவு கேட்காம விட மாட்டேன் நான் இன்னைக்கு. அம்மா, வந்துட்டீங்களாப்பா? வாங்க. ஆப்பா, வந்துட்டீங்களா? சரிப்பா, ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருப்பீங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கும் உடம்பெல்லாம். போங்க, போய் கொஞ்ச நேரம் படுத்து எழுங்க போங்க. அது இருக்கட்டும்மா, இந்தாங்க புடிங்க. என்னப்பா இது? குழந்தைக்கு துணிக்கினி அதெல்லாம் எடுத்தீங்களா? இருக்கட்டும்ப்பா, அப்புறமா பார்க்குறேன். உள்ள எடுத்துன்னு போய் வையே. பாச்சி அது உனக்கு துணி. என்னப்பா, என்ன சொல்றா குழந்தை? அட புடிங்க அம்மா, முதல்ல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாருங்க. என்னமோ சொல்ற, சரி பிரிச்சு பாப்போம். ஓ, புடவையா? உன் பொண்டாட்டிக்கா? நல்லா இருக்கு. அம்மா, என் பொண்டாட்டிக்கு இல்லம்மா, உங்களுக்கு தான் வாங்கின்னு வந்திருக்கேன். என்னது? எனக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலரு, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, எனக்கு புடவை வாங்கி கொடுங்கன்னு சொன்னா அது இது பேசுவாங்கன்னு தானே இவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலான்ட்டு நைஸாக கூட்டின்னு போனேன். எனக்கு பிடிச்சதா எடுத்தேன். இப்போ என்னடனா இவங்களே வச்சுக்கிறேன்றாங்களே. ஓஹோ, அவங்க பையன் வாங்கி கொடுத்ததுன்னு நினச்சின்னு இருப்பாங்க. இது ஏன் காசுன்னு சொல்லுவோம். இப்போ நிம்மதியா உனக்கு? உங்க அம்மாவுக்கு புடவை பிடிக்குமோ இல்லையோன்னு சொல்லின்னு பொழுமினே வந்தியே. எங்க அம்மாவுக்கு புடவை பிடிச்சிடுச்சான். ஆமாங்க, நான் ரொம்ப நாளாக காசு சேர்த்தி இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி தடவை வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது, இவ வாங்கி கொடுத்தாளா? இந்த புடவை நம்ம கையில கூட வைக்க கூடாது, உடனே விசாட்டிடுவோம். அம்மா, என்னம்மா இது? ஐயா, ஜாலி, நம்ம நினைச்சது நடந்துடுச்சு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க இந்த கிளவி தூக்கின்னு போய் வச்சுக்குவாளோன்னு பயந்துனே இருந்தேன். பின்ன என்னடா, எனக்கு எதனா வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமாண்ணா? நீ வாங்கி வந்து கொடு. குத்துக்கள் மாதிரி ஒரு ஒத்தனை பெத்து வச்சுருக்கிற, அவன் வாங்கி வந்து கொடுக்காம அவன் எதுக்குடா எனக்கு புடவை வாங்கி வந்து கொடுக்கணும்? எதுக்குடா? கேட்டுக்கினியா? நல்லா கேட்டுக்கினியா? இதுக்கு தான் நான் சொன்னேன், உனக்கு எதனா வாங்கிக்கோ, குழந்தைக்கு எதனா வாங்கிக்கோ, எங்க அம்மாக்கெல்லாம் ஒண்ணு வானான்னு. பாவம் அத்தைன்னு சொல்ற இல்ல? ஆ, ஏய், இத பாரு, உன்னோட நடிப்பெல்லாம் உன் புருஷன்கிட்ட மட்டும் வச்சுக்கோ. என் முன்னாடி எல்லாம் போடாத, சரியா? மரியாதையா இங்க இருந்து நீங்க எல்லாரும் கிளம்புறீங்களா? காத்து வரட்டும். அம்மா, இது ரொம்ப டூ மச்சா பண்ற மணியே, ரொம்ப டூ மச்சா பண்ற. ஒருத்தரோட மனசு கஷ்டப்படுத்திட்டு
அவங்கள நாடகம் ஆடுறான்னு சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களை பத்தி எவ்வளவுதான் இவளுக்கு சொன்னாலும் இவளுக்கு சூடு சொரணை இல்லை. இவளுக்கு இது வேணும். என்ன புடவை எடுத்துக்கின்னு உள்ள போ. ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கண்ணுங்களா, நீங்கள் வியூ பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியில் உங்களுடைய ஒப்பீனியன் எதனா இருந்தால் சொல்லுங்கள், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே கண்ணுங்களா, ஈவினிங் பார்க்கலாம். பாய்.